மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். மிதனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் முதல் 10 நாட்கள், நடு 10 நாட்கள், பிற்பகுதி 10 நாட்கள் என சக்சஸ்ஃபுல் மாதங்க. இந்த மாதம் 2 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பணவரவுக்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. எதிர்பாராத சில நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால் இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. மிதுனம். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். ஏற்கனவே 2, 3, 4 ஏன்னா 3 பயிற்சிகள் வரும். மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கின்ற சூரியனோடு இருப்பார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துல ஒரு கடைசி வாரத்தில் உச்சம் என்கின்ற அற்புதமான நிலை அடைவார். இது என்ன காட்டுதுன்னா, மாத ஆரம்பம் கிராஜுவலாக ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் ஒரு சுமாராக இருக்கும். 2வது 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக அப்படியே கடன்னு ஸ்பீடாக நடக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி இந்த மாதிரி 3 செக்டாராக மிதனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் முதல் 10 நாட்கள், நடு 10 நாட்கள், பிற்பகுதி 10 நாட்கள் என அப்படியே பிரிச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல் மாதங்க இந்த மாதம். அதிலேயே நண்பர்களின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய, உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு நண்பருக்கு உயர் பதவி கிடைப்பது, அவரே உயர் அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது, அவரே பழச மறக்காமல் நம்மக்கிட்ட பேசுகிறார் பாருன்ற மாதிரியாக ஒரு இன்ப நிகழ்வுகள் நண்பர்களின் மூலமாக, உண்மை நண்பர்களின் மூலமாக ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இப்போது கிடைக்குங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்குதுங்களையா, சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட சனியை அவர் சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் 10ஆம் இடத்தோடு சுக்கிரன், குரு 2 பேருமே ஒரு முதல் 20 நாட்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் 2 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பணவரவுக்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. ஐயா, பணத்தில் தாங்க எல்லாமே இருக்குது, அது தாங்க உண்மையும் கூட. நம்ம கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் காசு வந்தால் எல்லாம் வந்துடுமான்னு கேட்டால் கூட உண்மை உலக வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. காசு இருக்கிறவனைத்தான் இந்த உலகம் மதிக்குது, மற்ற யாரையும் இது மதிக்கிறதே இல்லை. ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் டக்குன்னு கிளிக் ஆகும். முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாதம் முழுவதும் சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கலைத்திறமை கொண்டோர் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு அதை போட்டு இதை போட்டு சம்பாதிக்கணும், அல்லது சம்பாத்தியம் அப்புறங்க ஃபேமஸ் ஆகணும், புகழ், கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவரவருடைய ஜாதக வலுவிற்கேற்ப வீட்டில் நல்ல பெயர், அலுவலகத்தில் நல்ல பெயர், தொழில் இடங்களில் நல்ல பெயர், சோஷியல் மீடியாக்களில் நல்ல பெயர், அதிகாரி மேலதிகாரி உங்களை பற்றி இது வரைக்கும் ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தவர் கூட எங்கெங்க இவ்வளோ நாளாக உங்களுடைய திறமையை ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்ற மாதிரியாக ஆண் பெண் இருப்பாளருக்குமே தங்களுடைய திறமையை காட்டக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு சீராக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.
அதாவது முன்னர் பிடித்து வைக்கப்பட்ட பணம், பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு, அந்த ஓய்வு பெற்ற பணப்பலன்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத சில நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே, மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய, சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக, தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.